அந்த சனாதனம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இன்னைக்கு வரைக்கும் அதை பேசுகிறவங்க எவனுக்கும் கரெக்டாக சொல்ல மாட்டேன். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நிலையானது, மாறாதது ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க. என்றும் மாறாதது அப்படிங்கிறாங்க. இல்லை, அது என்றும் இதெல்லாம் வந்து பின்னால் எடுத்து சொல்கிறாங்க. அந்த 1913 போட்ட ஒரு புக்கை வச்சு இதில் வாரணாசி பல்கலைக்கழகத்தில் போட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். அவனும் சரியாக சொல்லலை. அதில் வந்து சொன்னது வந்து என்னென்னா, ஒரு விஷயந்தான் வந்து அது எட்டானாலும் என்ன அப்படின்னு வார்த்தையாக அவன் ஆங்கிலத்தில் போடுறான். அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு. அதுக்கு சரியான வடமொழி சொல் என்னென்னா அனாதின்னு அர்த்தம். அதாவது ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் தோற்றம் கிடையாது, நோ பிகினிங் நோ எண்ட், அந்த மாதிரி இருக்க பேருக்கு அனாதின்னு பேரு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்கிரியேட்னு சொல்லுவாங்க. எது புதிதாக பிறப்பிக்கப்படவில்லையோ அதுக்கு அழிவில்லை. பிறக்காத ஒன்றுக்கு இறப்பும் கிடையாது, அழிவிடு. அதனால இன்கிரியேட்னு ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க. அதுதான் அனாதி என்று அவனே வடமொழி சொல்லுவான். அனாதி என்பது தமிழ் சொல் அல்ல, அன் என்பது தமிழ் சொல். அது நம்முடைய உபசர்க்கத்தை சேர்த்து ஆதி என்பதையும் அதோட சேர்த்து அனாதி என்று சொல்லி ஆகவே இது அனாதியாக இருந்து வருகிற ஒன்றுன்றான்.